கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களிலே இருக்கிறவைகளையும் உண்டாக்கின ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பின் தேவனே உனக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை. அதற்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. இந்த அருமையான கூடுகையை கர்த்தர் வந்து நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் நீங்க சமாதானத்தினால் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். வருகிற கடைசி காலங்கள்ல அப்பா உமக்காக உண்மையாய் உத்தமமாய் சாட்சியாய் நிற்க கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களை நடத்துங்க சுவாமி. விசேஷமாக ரெவரண்ட் பால் காளியப்பன் ஐயாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் கருத்துல கொடுக்கிறோம். அப்பா, அவரை நீங்க ஆசீர்வதிங்க. அவருக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டாவதாக. அவருடைய ஊழியங்கள், அவருடைய ஊழியங்களின் எல்லைகள் பெருக கடவுள் என்று நான் இயேசு நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அடியை நீ மறைத்து கர்த்தர் நீங்க வெளிப்படுத்தப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பாஸ்டர் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நிச்சயமா நல்லா இருப்பீங்க. நின்றும் பாஸ்டர் ஜெபிப்போம். கர்த்தர் அந்த வானத்தின் மதைகள்லாம் அடைச்சு போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, தயவாய் அனைவரும் மியூட் செய்து கொள்ளுங்க. நாம் தொடர்ந்து வகுப்புக்குள்ள கடந்து போலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே நாம் பேசினது போல நிறைய காரியங்கள் நான் திட்டம் செய்திருந்தேன். ஆனா காளியப்பன் ஐயாவும் நானும் பேசும்போது ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவங்க விருப்பத்தின்படி போலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம குமார் ஐயா விருப்பப்பட்டது போல மற்றும் அனைத்து போதகர்கள் விருப்பப்பட்டது போல நாம் இந்த நாள் முதல் அருமையாக வேதத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏதாவது குற்றங்கள், குறைகள், தவறுகள் இருக்குமே ஆனால் நீங்க உடனே சுட்டி காட்ட வேண்டுமாய் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் ஆதியாகமத்துல இருந்து ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் ஒரு சில கேள்விகளை நான் உங்களிடத்துல கேட்க விரும்புகிறேன். என்ன என்று சொன்னீங்கன்னா, கேட்டீங்க அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்துல இல்லாத காரியங்களே இல்லை என்பது நாம் அறிந்ததே. நம்முடைய பள்ளி பருவத்துல, கல்லூரி காலங்கள்ல நாம் அநேக சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருப்போம். அதுல மேக்சிமம் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதுல வந்து ஸ்கூல் டேஸ்ல நம்ம ஒரு 5 சப்ஜெக்ட் படிப்போம். லாங்குவேஜ் படிப்போம், சயின்ஸ் படிப்போம், மேத்ஸ் படிப்போம், சோசியல் சயின்ஸ் படிப்போம், ஹிஸ்டரி படிப்போம், சிவிக்ஸ் படிப்போம். இப்படியாக ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது இன்னும் அடிஷ்னலா சயின்ஸ் எடுக்கும்போது சயின்ஸ்ல உட்பிரிவுகள் வரும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி. ஸோ நம்ம இப்படி பிரிவுகள் நிறைய வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது சைக்காலஜி, ஹியூமானிட்டி ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைக்காலஜி படிப்போம், லைஃப் ஸ்டடிஸ் படிப்போம். ஆக உலகத்துல எத்தனை விதமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதோ, எத்தனை விதமான பாடப்பிரிவுகள் இருக்கிறதோ, அத்தனை விதமான பாடப்பிரிவுகளுக்கான தொடக்கமும் முடிவும் விளக்கங்களும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல கர்த்தர் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த காரியத்தை தான் நாம் ஒரு காலங்கள்ல படிக்க இருக்கிறோம், பார்க்க இருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் எடுத்து தியானித்தோமே ஆனால், படித்தோமே ஆனால், உதாரணத்துக்கு நம்முடைய ஆதியாகமம் 1வது அதிகாரத்தின் 1வது வசனத்தையே நாம் ஆராய்ச்சி செய்தோம் என்று சொன்னீங்கன்னா, அந்த 1வது அதிகாரத்தின் 1வது வசனத்துல அறிவியல் இருக்கிறது, தேவனுடைய படைப்பின் காரியங்கள் இருக்கிறது. அறிவியல் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல பிசிக்ஸ் இருக்கு, அங்க கெமிஸ்ட்ரி இருக்கு, சிருஷ்டிப்பின் காரியங்கள், விலங்குகளை எல்லாம் தேவன் படைக்கிறார் 1வது அதிகாரத்துல. அந்த ஜுவாலஜி இருக்கிறது,
மரம் செடி கொடிகள் எல்லாமே உண்டாகிறது, அங்க பாட்னி இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. எல்லா சப்ஜெக்டும் நம்முடைய ஆதியாகமும் 1வது அதிகாரத்துல இருக்கிறது. ஐன்ஸ்டீனுடைய ஃபேமஸான E=mc² என்கிற அந்த ஈக்குவேஷன் கூட இந்த 1வது அதிகாரத்தின் 1வது வசனத்துக்குள்ள அடங்கும். இதற்கான விளக்கங்களை எல்லாம் வருங்காலங்கள்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போறோம். இதுல ஆவியானவர் எப்படி நடத்தி கொண்டு போறாரோ அதன்படி நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பார்க்கும்போது இந்த 1வது அதிகாரத்துல எல்லா சப்ஜெக்டையும் கர்த்தர் உள் அடக்கி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஞானம் என்பது, அவருடைய தேவனுடைய ஞானம் என்பது, அது ஆழம் அகலம் உயரம் அளக்க முடியாதது. அவ்வளவு ஞானத்தின் ஊற்று அவர். அந்த வசனம் பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் ஒருவேளை சிம்பிளா இருக்கலாம். இதுல நீங்க ஆராய்ச்சி செய்து படிக்கும்போது தேவ ஆவியானவருடைய வெளிப்பாடுகளும் தேவனுடைய ரகசியங்களும் தேவனுடைய அந்த சிருஷ்டிப்பின் மேன்மையும் மகிமையும் நமக்கு விளங்கும். நான் மெய்யாக அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஒருவர் இந்த உலகத்துல படிப்பறிவோ கல்வி அறிவோ நல்ல சுகபலன் ஆரோக்கியமோ சொத்தோ பத்தோ பணமோ எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சரி, ஆண்டவரிடத்துல முழு மனதோடு தேவனுடைய காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவரை தேடினால் தேவன் கொடுக்கிற ஞானத்தை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, 1வது வசனத்தை நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்னு சொன்னேன். நான் கேட்கிறேன். தயவாய் கவனிக்க வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். உலகத்துல இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் இந்த 1வது அதிகாரத்துல இருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் முழுவதும் இருக்கிறது என்று நான் சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பாடப்பிரிவுகளை சொல்லுகிறார்கள். 10 பாடப்பிரிவுகள் இந்த புஸ்தகத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. இந்த புஸ்தகத்தை நாம் தியானித்தோம் படித்தோம் என்று சொன்னால் பகுதியாக சப்ஜெக்ட் வைஸா படிக்க முடியும். இப்ப நீங்க ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா ஹிஸ்டரியுடைய ஆங்கிள் இந்த சப்ஜெக்ட படிக்க முடியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அங்குதான் ஹிஸ்டரி ஆரம்பிக்குது. என்ன ஹிஸ்டரி ஆரம்பிக்குது? இந்த உலகத்தினுடைய வரலாறு. இந்த ஆதியில இந்த உலகத்தினுடைய வரலாறு தொடங்குகிறது. சயின்ஸ் மூலியமா அறிவியல் கண்ணோட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், கோள்கள், இந்த காரியங்கள்ல இருக்கிற அறிவியல் சம்பந்தமான நிகழ்வுகள், இது எல்லாம் ஆதியில தொடங்குகிறது. இந்த வசனத்தை நீங்க திருக்குறளோட ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறள்ல திருவள்ளுவர் 1வது திருக்குறளாக என்ன எழுதி வச்சிருக்கிறார்? அந்த குறள் சொல்ல முடியுமா ஐயா? யாராவது ஒருவர் திருக்குறள்ல இருக்கிற 1வது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று திருவள்ளுவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆதி பகவான் என்று அவர் குறிப்பிடுகிற அந்த பகவான், அந்த தேவன், அந்த கடவுள் 1வது வசனத்துல வருகிற தேவன், அவர்தான் அவர் சொல்றார். திருக்குறளை பற்றி பேசும்போது திருக்குறள் என்பது பொதுமறையான ஒரு நூல். அந்த நூலை கிறிஸ்தவர்களோ மற்ற சமயத்து மக்களோ சகோதர சகோதரிகளோ தங்களுக்கென்று உரிமை கொண்டாட முடியாது. அது பொதுமறையான நூல். ஆக நம்முடைய கிறிஸ்துவத்தின் ஊடாக நாம் திருக்குறளை பார்க்கும்போது இந்த 1வது திருக்குறளானது இந்த நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தினுடைய 1வது அதிகாரம் 1வது வசனத்தோடு ஒத்து போகிறது என்பதாக ஒரு புரிதல் இருக்கிறது. புரிதல் என்பதை காட்டிலும் இருக்கிறது. மொழி வல்லுநர்கள், மொழி ஆராய்ச்சியாளர்கள்
அழகாக அந்த வசனத்தை அந்த திருக்குறளோடு ஒப்பிட்டு அழகாக சொல்லுகிறார்கள். இந்த வசனமும் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் இருக்கிற அந்த முதலாவது வசனத்தையும் ஒப்பிட்டு இந்த திருக்குறளுடைய முதலாவது குறளை ஒப்பிட்டு விளக்கம் கொடுக்கிறார்கள். இப்படியாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனமே, தேவ தாசர்களே, இந்த உலகத்தை மாத்திரமல்ல, உலகம் என்று சொல்லும் போது நாம் வாழுகிற இந்த பகுதி மட்டும்தான் உலகம். யூனிவர்ஸ் என்று சொல்வார்கள். அண்ட சராசரத்தை படைத்தவர் நம் தேவன். அவர் உலகத்தை மாத்திரம் படைக்கல. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று வேதத்துல முதலாவது வசனம் ஆரம்பிக்கிறது. இந்த முதலாவது வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கொண்டு போனா எனக்கு தெரியாது, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7-8 கிளாஸஸ் போயிடும். இந்த ஒரு வசனம் போதும். இந்த ஒரு வசனத்தை நான் சொன்ன எல்லா சப்ஜெக்டோடும் கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டடியை நல்லா கொடுக்க முடியும். அதுல நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வசனத்துல அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. உலகத்தினுடைய தொடக்கம் முதல் முடிவு பரியந்தமான காரியத்தை அது ஒரு வசனத்துல தேவன் அடக்கி வைத்திருக்கிறார். இது நம்முடைய தமிழ் மொழியில நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் இந்த நம்முடைய பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்ட மூல பாஷையில நாம் படித்தோம் என்று சொன்னால் இன்னும் 10 மடங்கு காரியங்கள் நமக்கு வெளிப்படும். நான் எப்பவுமே சொல்லுவேன், பைபிள் படிக்கும் போது மூல பாஷை நமக்கு தெரிந்திருக்க வேண்டுமா என்று கேட்டீங்க அப்படின்னா, தெரிந்திருந்தால் கூடுதல் தகவல்கள் நமக்கு கிடைக்கும். தெரியவில்லை என்பது ஒரு குறையோ ஒரு குற்றமோ இல்லை. நம்முடைய தேவாதி தேவனுக்கு நல்லா தெரியும், உலகத்துல ஆதாம படைக்கும் போதே அவர் சகலவற்றையும் அறிந்த தேவன். இப்படியாக சந்ததிகள் உருவாகும். பிசாசு திருப்பியும் வந்து இவர்களை குழப்பி ஏதாவது வேலை செய்வான் ஆண்டவருக்கு தெரியும். ஸ்கேட்டர் ஆவாங்கன்னு தெரியும். பல மொழிகள் வரும்னு தெரியும். அவருக்கு எல்லாமே தெரியும். சர்வ சிருஷ்டிகள். அதனாலதான் உலகத்துல இருக்கிற அனைத்து கிட்டத்தட்ட எத்தனையோ மொழிகள் சொல்றாங்க. அதுல உலகத்திலேயே மேக்சிமம் மொழிகள்ல அச்சிடப்பட்ட புஸ்தகம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பரிசுத்த வேதாகமம் தான். அத்தனை மொழியில கர்த்தர் பிரிண்ட் பண்ணி கையில கொடுத்திருக்கிறாரு. எதற்காக கொடுத்திருக்கிறாருன்னா அவங்கவுங்க மொழியில அவங்கவுங்க பரிசுத்த வேதாகமத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆகவே அந்த மூல மொழி மூல பாஷை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமோ அவசியமோ இல்லை என்பது என்னுடைய கருத்து. அவரவருடைய சொந்த விருப்பத்தின்படி மூல பாஷையை படிக்கலாம், படித்து இன்னும் வேதத்தை அறிந்து கொள்ளலாம். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, நம்முடைய மொழியில இருக்கிற வசனத்தை படித்தாலே நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் துணை கொண்டு நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய காரியத்தை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானவரை நாம் அலோவ் பண்ண வேண்டும். அப்பதான் அவருடைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதற்குதான் நேரம் இல்லாமல் இருக்கிறது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நேரத்தை கொடுப்பார். இப்ப பாருங்க, இப்படியாக அநேக சப்ஜெக்ட் வழியா நாம் இந்த முதலாவது அதிகாரத்தை நாம் அணுக முடியும், பார்க்க முடியும், படிக்க முடியும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சிருஷ்டிப்பின் காரியத்தை குறித்து சற்று நேரம் பேசலாம் என்று நான் விருப்பப்படுகிறேன். அதற்கான நோட்ஸும் இருக்கிறது. ஆகவே நான் சொல்லும் போது தயவாய் போதகர்கள் உன்னித்து கவனித்து நான் சொல்லுகிற வசனங்களை எடுத்து வாசிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய காரியங்களை படிக்க போறோம், நிறைய விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ள போறோம். எப்படி போகுது கிளாஸ், எப்படி போக போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஏதாவது தவறுகள், குற்றங்கள், குறைகள் ஏதாவது இருக்குமே ஆனால் நீங்க வகுப்பினுடைய கடைசியில நீங்க எனக்கு சொல்லலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்க கேட்கலாம். நானும் பால் கலைப்பனையாவும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம். சரி,
இப்ப பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நம்முடைய லாங்குவேஜுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம படிக்கலாம், பார்க்கலாம். மூல பாஷை விட்டுரும், ஹீப்ரு வேண்டாம், கிரீக் வேண்டாம். படிச்சவங்க அதற்கான விளக்கம் கொடுக்கும்போது அவங்க கிட்ட நாம் என்ன பண்ணலாம், கத்துக்கலாம். நான் ஹீப்ரு படிக்கல, அதனால நம்முடைய தாய்மொழியிலேயே நாம் வேதத்தை படிப்போம். ஆக வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். யூதர்களுடைய நம்பிக்கையின்படி 7 வானங்கள் இருக்கிறதாக அவர்களுடைய தோரா புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பிலீஃப் 7 ஹெவன்ஸ். ஆங்கிலத்துல வசனத்தை நாம் படிக்கும் போது எல்லாருக்கும் தெரியும், இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹெவன்ஸ் ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நம்முடைய தமிழ் வேதாகமத்துல அநேக இடங்களில், புதிய ஏற்பாட்டிலும் சரி சங்கீத பகுதிகளிலும் வானங்கள் என்று சொல்லி ப்ளூரல்ல எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆதார வசனங்கள் இருக்கிறது. இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வானத்தையும் பூமியையும் என்று ஒருமையில எழுதியிருக்கிறாங்க. ஆனாலும் வானத்தையும் அல்ல, வானங்களை தேவன் சிருஷ்டித்தார். அப்படி பார்க்கும்போது 7 வானங்கள் இருக்கிறதாக யூதர்களுடைய நம்பிக்கை இன்றும் இருக்கிறது. நம்முடைய பவுல் 3வது வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல எழுதியிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, வானம் என்பது ஒன்று மட்டும் கிடையாது, பல வானங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பல வானங்கள்ல 7 வானங்கள் என்று சொன்னால் 7வது வானத்திற்கும் மேல் சிங்காசனத்துல நம் தேவாதி தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வானம் அவருடைய சிங்காசனம் என்பதாகவும், பூமி அவருடைய பாதப்படி என்பதாகவும் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய பாதத்தின் கீழ் இருள் இருக்கிறது என்று கூட பரிசுத்த வேதாகமத்துல ஏசாயா புஸ்தகத்தில் என்று நான் நினைக்கிறேன், தவறாயிருந்தால் மன்னிக்கவும், எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நம்முடைய வானமானது, நம்முடைய வானத்திற்கு கீழே இருக்கக்கூடிய சிருஷ்டிப்பின் காரியங்களா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், பூமி, கோள்கள் எல்லாமே தேவனுடைய பாதத்திற்கு கீழே இருக்கிறது. நம்முடைய வானத்தின் எல்லையவே நம்மால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. உங்களுக்கு சயின்டிபிக்கா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியானது காற்று, நெருப்பு, நீர், நிலம் இவைகளால் ஆனது. சரிங்களா? நான் ஒரு புஸ்தகம் படிச்சேன். அந்த புஸ்தகம் கிரியேஷனை குறித்த ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல ஆத்தர் எழுதி வைத்திருக்கிறார், ஒரு சில ரகசியங்கள் உங்களுக்கு இப்போது வெளிப்படுத்தப்பட இருக்கிறது. கவனிங்க, உன்னிச்சு கவனிங்க. எல்லாரும் இருக்கீங்களா பாஸ்டர்? பிரைஸ் லார்ட். எஸ் பாஸ்டர். எஸ் பாஸ்டர். எல்லாரும் கவனிக்கிறீங்களா பாஸ்டர்? Thank you பாஸ்டர். God bless you. Thank you பாஸ்டர். சரி, அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன் பாஸ்டர்? ஒருவர் சொல்ல முடியுமா? என்ன சொல்லிட்டு இருந்த? ஒருவர் சொல்ல முடியுமா? கிரியேஷனை குறிச்ச ஒரு புக் கொண்டு வாசிச்சிருந்தீங்க, அதுல அந்த ஆத்தர் எழுதி இருந்த ரகசியங்களை குறித்து சொல்லிட்டு. ஓகே ஓகே, தேங்க்யூ 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 சிஸ்டர். காட் பிளஸ் யூ. சரி, அந்த புத்தகத்தை நான் வாசிச்சேன், நான் படிச்சேன். எனக்கு ஒரு புதிய ஒரு ஆங்கிள், ஒரு புதிய ஒரு யோசனையே ஆவியானவர் கொடுத்தார். அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கையில ஒரு செல்போன் இருக்கு, வீட்டுல டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, போக்குவரத்திற்கு இருசக்கர வாகனம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பொருளை தயாரிப்பதற்கான ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவை. சரியா தவறா?
சரி. சரி, ஓகே சிஸ்டர். அப்போ இந்த பூமி என்பது பாருங்க, காற்று, நெருப்பு, நீர், நிலம், இதெல்லாம் காட்டிலும் மெட்டல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? மெட்டல்ஸ் அப்படின்னா தமிழ்ல என்ன? உலோகங்கள். சிலிக்கான், அலுமினியம், அயன், கால்சியம், சோடியம், பொட்டாசியம், மேக்னீசியம், இப்படியாக சொல்லிக்கொண்டே போக முடியும். கிட்டத்தட்ட ஒரு 42 வகையான மெட்டல்ஸ், அந்த உலோகங்கள், உலோகம் அலோகம் என்று கெமிஸ்ட்ரியில நம்ம படிச்சிருப்போம். அதுல வந்து இந்த கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு அட்டவணையே இருக்கும். அந்த அட்டவணையில எல்லா உலோகங்களும், எல்லா உலோகங்களும் இருக்கும். அதற்கான சயின்டிபிக் நேமும் இருக்கும். இப்போ நான் என்னுடைய விஷயம் என்ன நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக பந்துல வந்து அத்தனை மெட்டீரியல்ஸ் இருக்குது, அத்தனை காரியங்கள் இருக்குது. இந்த ஒரு மண்ணுல வந்து எல்லாமே இருக்கு. மண்ணுல சிலிக்கான் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, குளோரின் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, சோடியம் இருக்கு, சல்ஃபர் இருக்கு, கார்பன் இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ இந்த பொருள் எல்லாமே ஒரு தொட்டு உணரக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. பாறைகள் இருக்கு, மலைகள் இருக்கு. ஸோ இந்த ரா மெட்டீரியலை தேவன் எங்க இருந்து எடுத்திருப்பாரு? இதுதான் அந்த புஸ்தகத்துல ஆத்தர் கேட்கிற கேள்வி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வானத்தை சிருஷ்டித்தாரு, பூமியை சிருஷ்டித்தாரு. விஞ்ஞானிகள் 9 கோள்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மற்ற எந்த கோள்கள்லையுமே மனிதனோ ஜீவராசிகளோ வாழ்வதற்கான ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. பூமியில மட்டும் மனுஷ இனம் இருக்கிறது, மற்ற ஜீவராசிகள் இருக்கிறது. பூமிக்கு ஒரு சிறப்பான ஒரு ஒரு படைப்பின் காரியம் என்ன, தேவன் படைச்சிருக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில மட்டும்தான் மரங்கள் இருக்கிறது. மரங்கள், செடிகள், இவைகளை எல்லாம் தேவன் வேற எந்த கோள்கள்லையும் சவுண்ட காண பாஸ்டர். பாஸ்டர்யா கேக்குதா பாஸ்டர்? கேக்குது பாஸ்டர். ஓகே ஓகே பாஸ்டர். மொபைல் டேட்டா இருக்கு, கரண்ட் வர வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி, நம்ம கண்டினியூ பண்ணலாம் பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக இந்த மரம் என்கிற மரம், செடி, கொடிகளை எல்லாம் பூமியில மட்டும்தான் தேவன் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அத விஞ்ஞானிகளுக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, இந்த பூமியை குறித்து நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்ட இந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரா மெட்டீரியல், ஒரு படைப்பு ஒண்ணு படைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு ரா மெட்டீரியல் நிச்சயமாக வேண்டும். அப்போ தேவன் இந்த கல்லையும் மண்ணையும் எல்லாம் படைச்சாரு, எங்க இருந்து எடுத்திருப்பாரு என்பதாக அந்த ஆத்தர் ஒரு கொஸ்டின் போடுறாரு. அப்போ அவருடைய கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த புஸ்தகம் எதை பற்றியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் இல்லை என்பதாக அவருடைய ஆராய்ச்சியுடைய கன்க்ளூஷன் வருது. அதனால அந்த புத்தகத்தை நான் விட்டுட்டேன், அது நமக்கு வேண்டாம். ஆனா அவருக்குள்ள எழுப்பின அந்த கேள்வி என்ன வந்து ஆழமா சிந்திக்க வைத்தது. ஆமா, கரெக்ட், சரிதானே அவர் கேட்கறது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ இந்த வசனத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, முதலாவது அதிகாரத்துல ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லும் போது, ஓகே வானம், ஓகே பூமியில வந்து இத்தனை மெட்டீரியல்ஸ் இருக்குது. இது வந்து உலகமே மெட்டீரியலால் ஆன உலகம். இந்த மெட்டீரியல் எல்லாம் தேவன் எங்கிருந்து எடுத்திருப்பார் என்று ஒரு பெரிய ஒரு டவுட். அப்போ ஆவியானவர்கிட்ட பேசி கேட்டுக்கிட்டே விளக்கம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது எனக்கு நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தை தேவன் வந்து கொஞ்சம் உணர்த்தினார். நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துல
22வது வசனத்திற்கு மேல நீங்க வாசிக்கும் போது ஒருவர் தயவாய் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துல 22வது வசனம் நினைக்கிறேன். இங்க கரண்ட் இல்ல. கேக்குதா பாஸ்டர் பேசுறது? எஸ், கேக்குது பாஸ்டர், கேக்குது பாஸ்டர். ஹalleluya. ப்ளீஸ் கர்த்தர் தமது கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன்பு பூர்வ முதல் என்னை தமது வழியில் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆழங்களுக்கு ஜலன். போதும் பாஸ்டர், போதும் பாஸ்டர். தேங்க்யூ. இப்போ அனாதி என்கிற வார்த்தை அங்க நம்ம வாசிச்சோம். அனாதி கவனிக்கிறீங்களா? மாஸ்டர்ஸ் இருக்கிறீங்களா? கேக்குதா பேசுறது? இருக்கிறோம். கேக்குது பாஸ்டர், கேக்குது. ஓகே பாஸ்டர், அது மியூட் பண்ணி இருக்கிறதுனால டக்குன்னு உங்களுக்கு ஒன் பண்ணி சொல்ல முடியல பாஸ்டர் பதில். எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம் பாஸ்டர். அன்மியூட் பண்ணினா வீடுகள்ல கொஞ்சம் நேரம் பேசுறது உங்களுக்கு கேட்குமே பாஸ்டர். ஆனா எங்களுக்கு எல்லாம் அதான் நீங்க பேசுறது கேக்குது பாஸ்டர். நாங்க லைன்ல தான் இருக்கோம். ஓகே ஓகே பாஸ்டர், தேங்க்யூ. எப்பவுமே கரண்ட் போகாது. இப்போ ஆண்டோடைய வார்த்தை பேசும்போது பாருங்க கரண்ட் போச்சு. சரி, ஓகே, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அந்த 8வது அதிகாரத்துல அனாதி என்கிற வார்த்தை நாம் வாசிக்கிறோம். அனாதி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எவர்லாஸ்டிங் காட். தேவன் ஆதியில வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே அவர் இருந்தார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான். அனாதியில அவர் இருந்தார். அனாதி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சகல சிருஷ்டிப்பும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் தேவன் எங்க இருந்தார், எப்படி இருந்தார், என்ன விதத்தில் இருந்தார், தேவனோடு கூட இருந்தவர்கள் யாரு என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியாது. யூகத்தின் அடிப்படையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு மூப்பர்கள் இருந்தார்கள், தேவ தூதர்கள் இருந்தார்கள். ஆனா மனிதன் என்கிற கான்செப்ட் அனாதியில கிடையாது. இந்த ஆதியில தான் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகு இந்த மனிதன் என்கிற ஒரு புதிய ஒரு இனத்தை, ஒரு கிரியேச்சரை, ஒரு உயிரினத்தை தேவன் இந்த பூமியில சிருஷ்டித்தார். இதற்கான பின் வரலாறுகள் உங்களுக்கு நிச்சயமாய் தெரிந்திருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். சரி, அனாதியில எல்லாமே இருந்தது. இந்த உலகத்துல இருக்கிற காரியத்தை காட்டிலும் அநேக காரியங்கள் அனாதியில இருந்தது. இன்னொரு விஷயம், நம்முடைய ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் இல்லைங்களா? நமக்கு என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் எல்லாம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்போ பரமண்டலங்களில் அதாவது அனாதியில என்ன ஸ்ட்ரக்சர், என்ன கிரியேஷன், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருந்ததோ அதனுடைய மாடலாக தான் தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார். அப்போ இந்த சிருஷ்டிப்பினுடைய பேக்ரவுண்ட் என்ன, காரியம் என்ன, எதற்காக சிருஷ்டித்தார் என்று நான் பார்க்கும்போது படிக்க வேண்டாம். எசேக்கியேல்ல நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது 28வது அதிகாரத்துல, பொல்லாத பிசாசு செய்த கீழ்ப்படியாமையினால, பாவத்தினால பொல்லாத பிசாசும் அவனுடைய சேனையின் கூட்டமும் தள்ளப்பட்டதாக நமக்கு தெரியும். அவன் தள்ளப்பட்டு கீழே வந்து விழுந்ததாக நமக்கு தெரியும்.
அப்போ அந்த பிசாசையும் அந்த பிசாசினுடைய சேனைகளையும் வெட்கப்படுத்தும்படி தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் மனிதனை இந்த உலகத்துல இருக்கிற மெட்டீரியலை கொண்டே சிருஷ்டித்து ஜீவனை அவருடைய ஆவியை மனுஷனுக்கு கொடுத்தார். அப்போ அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த லூசிபரை விட 100 மடங்கு வல்லமையான ஒரு பெரிய தேவதூதனை உண்டாக்கி அந்த லூசிபரை, அந்த பிரதான பிசாசினுடைய தலைவனை பாம்பை தேவன் தன்னுடைய நாசின் சுவாசத்தால் அழிப்பார்னு வசனம் இருக்கு. அவருடைய நாசின் சுவாசத்தினாலே அவன் செத்து போயிடுவான். அவன் வந்து பிழைக்க முடியாது, இருக்கிற இடம் தெரியும் பொசுங்கி போயிடுவான். ஆனாலும் அவனை வந்து விட்டு வச்சிருக்கிறார். அவனுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறார். அவன் திருந்த மாட்டாங்கிறது அவருக்கு தெரியும். அதனாலதான் அவனையும் அவனுடைய சேனை கூட்டங்களையும் யுக யுகமா யூதா புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், கட்டி வச்சிருக்கிறாரு பாதாளத்துல. இன்னும் நரகம் திறக்கப்படல, நரகத்துல நித்தியமாய் தள்ளிடுவார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று கேட்டீங்கன்னா, அவர் மிகவும் அன்பும் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள தேவன். அதனாலதான் உங்களுடைய சத்துருக்களையும் சிநேகியுங்கள் நம்ம. அது இன்னொரு சாப்டர். நம்ம இப்ப நம்முடைய சாப்டருக்கு வருவோம். ஆக இந்த பிசாசையும் இந்த தள்ளப்பட்ட பிசாசினுடைய சேனைகளையும் வெட்கப்படுத்தும்படியாக தேவன் பூமியை சிருஷ்டித்தார். அதுதான் ஆதியிலே சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதாக இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ அனாதியில வானம் இருந்ததா? வானம்ங்கிற கான்செப்ட் இல்ல, பூமி என்கிற கான்செப்டும் இல்ல. ஆதியில தான். ஆதிங்கிறது தொடக்கம். எப்ப தேவன் இந்த சிருஷ்டிப்பின் காரியங்களை எல்லாம் ஆரம்பிச்சாரோ அதுதான் ஆதி. இந்த ஆதிக்கு ஒரு அந்தம் இருக்கிறது. நமக்கு எல்லாமே தெரியும். நம்முடைய ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் வானத்திற்கு வரும்போது கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தவர்களும் உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறோம். அப்போ அதன் பிறகு புதிய வானம் புதிய பூமி மன்னிக்கணும், அது நெட்வொர்க் இஷ்யூ போல இருக்கு பாஸ்டர். ஓகே, நெட்வொர்க் இஷ்யூ போல இருக்கு பாஸ்டர், சாரி. அப்போ இந்த சிருஷ்டிப்பை பாஸ்டர் இருக்கீங்களா? இந்த நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. நாம இருக்கிறோம் பாஸ்டர், உங்களோட சவுண்ட் தான் வருது இல்ல. பாஸ்டர் கேக்குதா பேசுறது? எஸ். ஓகே பாஸ்டர். இப்போ இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்கிற வசனத்துல வானத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாமே உள்ளடங்கி இருக்கிறது. இதுல நாம் பார்க்கும்போது மனுஷனுடைய இந்த
அறிவியல் வளர்ச்சி, அவருடைய மனுஷனுடைய அறிவை கொண்டு மனிதன் எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒளியாண்டு என்பதாக இந்த அறிவியல் ரீதியாக கணக்கிடுவாங்க. ஒரு ஒளியாண்டு என்பது 1,86,000 மைல்கள் என்பதாகவும், ஒரு ஒளி ஆண்டு என்பது ஒரு வருடம் ஒளி பயணித்த தூரம் என்பதாகவும் கணக்கிடப்பட்டிருக்கிறது. அப்போ 6,00,000 கோடி மைல் தான் ஒரு ஆண்டு என்பதாக அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஒளி ஆண்டு என்பது இந்த வெளியில இந்த ஸ்பேஸ்ல தூரத்தை கணக்கிட விஞ்ஞானிகளால் கணக்கிடப்படுகிற தூரமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூமியில 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 10 மைல் என்பதாக நம்ம சொல்றோம். ஆனா வெளியில பால்வெளி மண்டலத்துல வெளியில பூமியை விட்டு வெளியில அவுட் ஆஃப் ஸ்பேஸ் போயிட்டோம்னா அங்க இந்த ஒளி ஆண்டை வைத்துதான் கணக்கிடுவார்கள். அப்படி பார்க்கும்போது பூமிக்கும் நிலவுக்கும் உள்ள தூரம் 1 செகண்ட் ஒளியாண்டு என்று சொல்றாங்க. 1 செகண்ட் ஒளியாண்டுல நிலவு இருக்கிறது. நம்மளுடைய பூமிக்கு பக்கத்துல, மிகவும் பக்கத்துல இருக்கிற நட்சத்திரத்திற்கு பேரு ப்ராக்சிமா என்று சொல்றாங்க. அந்த ப்ராக்சிமாங்கிற நட்சத்திரத்தினுடைய தூரம் 4.2 ஒளியாண்டு தூரத்துல இருக்கிறது. இப்படியாக இந்த மில்கிவே கேலக்சி என்று சொல்லக்கூடிய பால்வெளி மண்டலத்துலதான் நம்முடைய சூரிய குடும்பம் இருக்கு. இந்த சூரிய குடும்பத்துல பூமியில ஏதோ ஒரு மூலையில ஒரு புள்ளியில மனுஷனை தேவன் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், நம் தேவன் எவ்வளவு பெரியவர். நம்ம வெளியில போய் வானத்தை அண்ணாந்து பார்த்தாலே தெரியும் வானம் எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு உயரமா இருக்கு என்பதாக. இந்த மில்கிவே கேலக்சியில ஒரு எண்டு டு இன்னொரு எண்டு தூரம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1,00,000 ஒளியாண்டுகளாம். இது நம்மளால கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுமா, நம்மளால கால்குலேட் பண்ண முடியுமா என்று யோசிச்சோம்னா தலை சுற்றுது. நம்ம பக்கத்துல இருக்கிற கேலக்சியினுடைய தூரம் 25,00,000 ஒளியாண்டுகள் என்று விஞ்ஞானிகள் கணக்கிட்டு இருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவசனமே, இவ்வளவு விளக்கங்கள் நான் உங்களுக்கு எதற்கு கொடுக்கிறேன்னா, இவ்வளவும் இந்த 1வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். அவருடைய சிருஷ்டிப்பினுடைய மகத்துவத்தை, மகிமையை அது நம்முடைய மனுஷ புத்தியில, அறிவுல புரிந்து கொள்ளவே முடியாது. அப்படி புரிந்து கொண்டாலும் கூட தெளிவா புரியாது. இப்போ அண்ட சராசரத்துல எத்தனையோ யூனிவர்சஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம பார்ப்போமே. உதாரணத்துக்கு நான் இருக்கிற இடம் இந்தியாவுல, தமிழ்நாட்டுல, கிருஷ்ணகிரி என்கிற மாவட்டத்துல, பாகலூர் என்கிற வில்லேஜ்ல நான் இருக்கிறேன். இந்த இடத்த அப்படியே நீங்க ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கூகுள் மேப்ல எல்லாம் நீங்க ஜூம்ங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு இடத்துல இருந்து அப்படியே ஜூம் அவுட் ஆனா அந்த உலகமே நமக்கு தெரியும், அந்த உலக பந்து தெரியும். அப்படி நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது பூமியில ஏதோ ஒரு அட்ரஸ்ல ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். பூமி சூரிய குடும்பத்துல ஒரு பகுதியில ஒரு இடத்துல இருக்குது. சூரிய குடும்பம் பால்வெளி மண்டலத்துல ஒரு புள்ளியில ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. இந்த சூரிய குடும்பத்தை போல பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கு, எண்ணில் அடங்காத நட்சத்திரங்கள் இருக்கு, எண்ணில் அடங்காத பிளானட்ஸ் இருக்குது. கேலக்சில ஒரு புள்ளியில இருக்கிறோம். கேலக்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்குது. கோடிக்கணக்கான கேலக்சிஸ் எல்லாமே ஒரு யூனிவர்ஸ்குள்ள இருக்குது. அந்த யூனிவர்ஸ் கோடிக்கணக்கான யூனிவர்ஸ் இருக்குது. கோடிக்கணக்கான யூனிவர்ஸுக்குள்ள ஒரு புள்ளியில யூனிவர்ஸ் இருக்குது. கேட்கும் போதே சொல்லும் போதே எனக்கே தலை சுத்துது.
கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஆவரேஜா 10 to the power of 500 என்று நீங்க கணக்கு போட முடியும். 10 to the power of 500 அப்படின்னு கணக்கு போட்டீங்கன்னா ஆன்சர் எவ்வளவு வருமோ அவ்வளவு யூனிவர்சஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஐன்ஸ்டீனுடைய ஆராய்ச்சி E=mc². ஒரு காலகட்டத்துல ஐன்ஸ்டீன் என்ன முடிவுக்கு வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அண்ட சராசரத்திற்கு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லைக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்னாரு. அவர் மட்டும் இல்ல, அவருக்கு முன்னாடி வந்த விஞ்ஞானிகளும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா ஐன்ஸ்டீன் பைபிள் படிப்பாராம். நிறைய விஞ்ஞானிகள் வேதத்தை படிச்சிருக்கிறாங்க. சர் ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி. அவர் நல்ல வேதத்தை ஆராய்ச்சி செய்தவர், படித்தவர், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தை போற்றி புகழ்ந்தவர். ஐன்ஸ்டீன் முதல்ல ஐன்ஸ்டீன் ஒரு யூதர். ஆக அவங்க யூதர்களுடைய புனித நூல்கள் தோரா, தான, கெட்டுபம், அவர்களுடைய எல்லா புஸ்தகத்தையும் அவர் படிச்சிருப்பார். பிற்காலத்துல அவர் ஏத்திஸ்ட் ஆயிட்டார், கடவுள் மறுப்பாளராய் மாறி. அவருடைய ஹிஸ்டரி வேற, அதை விட்டுருவோம். ஆரம்பத்துல இவர் எல்லாம் இந்த தேவனுடைய வார்த்தைகளை படித்துதான் இன்னும் அவருடைய ஆராய்ச்சியை அவர் இன்னும் அதிகப்படுத்தினார். அவருடைய ஆராய்ச்சியை அதிகப்படுத்தும் போதுதான் அவருடைய முடிவுல ஒரு காலகட்டத்துல ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது என்று சொன்னவர் இன்ஃபினிட்டிவ் என்று சொல்லிட்டார். இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டார். இந்த சயின்ஸ் உலகத்துல இன்ஃபினிட்டி, சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், இன்ஃபினிட்டினா முடிவிலி, ஒரு முடிவே கிடையாது, எல்லையே கிடையாது என்பதாக சொல்லுகிறார்கள். இந்த காரியம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல 1வது வசனத்தோட ஒத்து போகிறது. அப்ப பாருங்க, தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு எல்லையே கிடையாது. ஏசாயால ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவனுடைய பிரதான குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ் a creator. Our God is a creator God. He used to create new things every day. He is so busy. அவர் ரொம்ப பிஸிங்க அவரு. ஆனாலும் இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். உங்களுக்கு நான் அடுத்த வகுப்புல சரியான அந்த எக்ஸாக்ட் காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனாலும் இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஒரு கருவியானது இதுவரைக்கும் அதிக தூரம் பிரயாணம் பண்ண கருவி என்னன்னு கேட்டீங்கன்னா வாயேஜர் சொல்றாங்க. வாயேஜர் 1 அண்ட் வாயேஜர் 2. இந்த 2 சேட்டலைட்டையும் 40-45 வருடங்களுக்கு முன்பாக விண்ணில செலுத்தினாங்க. அந்த சேட்டலைட்ஸ் இன்னும் நம்முடைய சூரிய குடும்பத்தை விட்டு கூட வெளியில போகல. கிட்டத்தட்ட சூரிய குடும்பத்தை இப்பதான் கிராஸ் பண்ணிருக்கு. அது எத்தனையோ லட்சம் ஒளியாண்டுகள்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மனுஷனுடைய அறிவோ, மனுஷனுடைய ஞானமோ, மனுஷனுடைய விஞ்ஞானமோ தேவாதி தேவனை தொடக்கூட முடியாது. ஆனால் அவரை நாம் நெருங்க வேண்டும், கிட்டி சேர வேண்டும் என்று சொன்னால் 3 விஷயங்கள் எனக்கு தெரிந்தது. முதலாவது ஜெபம், 2வது வேத வாசிப்பு, 3வது துதிப்பது, வர்ஷிப். இந்த 3 காரியமும் ஒரு தேவ ஊழியர்கள் வாழ்க்கையிலோ, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ இருக்குமேனால் அவரை ஒருவராலும் அசைக்க முடியாது. தாவீதை யாராவது ஏதாவது செய்ய முடிஞ்சதா? அவருக்கு பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் அவரை காத்து விடுவித்து ரசித்தார் இல்லையா? அது போலதான் எல்லா பரிசுத்தவான்களையும் பாருங்க. எல்லா ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் 3 காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில இருக்கும். வேத வாசிப்பு இருக்கும், ஜெபம் இருக்கும், வர்ஷிப் இருக்கும். அப்போஸ்தலர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள் கூட பாடி தேவனை துதித்தார்கள் என்று வசனம் இருக்கிறது. நான் இன்னும்
ஆதியாகமம் 1வது அதிகாரத்தின் முதல் வசனத்துல தான் இருக்கிறோம். இன்னும் அடுத்த வசனம் நான் போகவே இல்லை. இந்த முதல் வசனத்திலே இன்னும் பேச வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. அதற்கான ஆதார வசனங்களை எடுத்து நம்மால் பேச முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக இந்த தேவனுடைய கிரியேஷனை குறித்து நாம் படிக்கும்போது இன்னொரு ஆங்கிள் இந்த 1வது வசனத்தை நாம் பார்க்கணும் என்று சொன்னால், நேரம், காலம், டைம் என்கிற காரியம் இந்த 1வது வசனத்துலதான் ஆரம்பிக்கிறது. அனாதியில பரலோகத்துல தேவன் இருக்கிற இடத்துல, தூதர்கள் இருக்கிற இடத்துல டைம் கிடையாது. அங்க டைமே கிடையாது, நேரமே கிடையாது. அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தேவனை துதித்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டு, அவர்களுக்கு கவலையோ, கண்ணீரோ, பசியோ, பட்டினியோ, தாகமோ, கடன் பிரச்சனையோ, வீட்டு வாடகை கட்டணமோ எந்த கவலையும் இருக்காது. அவங்க யுக யுகமா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது. ஆதாமுக்கு படைக்கும் போது என்ன வேலை இருந்தது? ஒரு வேலை கிடையாது. நேரத்திற்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டுட்டு அந்த அங்க இருந்த ஜீவராசிகளை எல்லாம் பராமரித்து கொண்டு அப்படியே ஜாலியா இருக்கணும். அதுக்குதான் தேவன் அப்படிதான் படைச்சார். பாவம் வந்த பிறகுதான், சாபம் வந்த பிறகுதான் நெற்றி வேர்வையை சிந்தி சம்பாரிச்சு குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைக்குட்டியை பார்க்கணும், இவ்வளவு பாடுகள். அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, பரலோகத்துல இருக்கிற எல்லா சிருஷ்டிப்பும் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அவர்களுக்கு நேரம் கிடையாது, அவர்களுக்கு காலம் கிடையாது, அவர்களுக்கு கேலண்டர் கிடையாது, அவர்களுக்கு சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, நட்சத்திரங்களும் கிடையாது. எல்லாமே தேவனே அவர்களுக்கு சகல வெளிச்சமா இருக்கிறார். அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு சேர்ப்பதற்காக தான் நம்முடைய ஒரே தேவனாகிய பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பிறந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நான் இதோடு இந்த வகுப்பை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா பேசினா இன்னும் நிறைய காரியங்கள் பேச முடியும். அடுத்த வசனத்தை நான் இன்னும் ஆரம்பிக்கல. இந்த 1வது வசனத்திலே இன்னும் பேச வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. நாம் பேசுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்க கொஞ்சம் இன்டர்நெட் ப்ராப்ளமா இருக்கு, கரண்ட் கொஞ்சம் ஃபிளக்சுவேஷனா இருக்கு. ஆகவே அடுத்த வகுப்புல நாம் தொடர்ந்து தேவனுடைய காரியங்களை இன்னும் ஆழமா நம்ம படிக்க போறோம், பேச போறோம். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சயின்டிபிக்காவே பார்ப்போம். சயின்டிபிக்ல பாத்தீங்கன்னா பிக் பேங் தியரி, டார்வின் தியரி, அப்புறம் சயின்டிபிக் தியரின்னு நிறைய இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு வருங்காலங்கள்ல எடுத்து நான் உங்களுக்கு விளக்கமா நான் சொல்றேன். உதாரணத்துக்கு நம்ம பிக் பேங் தியரி எடுத்துக்கலாமே. பிக் பேங் தியரினால விஞ்ஞானிகளால இந்த பூமி எப்படி உண்டானதுங்கிறத இன்னும் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்து நிரூபிக்க முடியல. டார்வின் தியரி எடுத்துக்கிட்டீங்கன்னா குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்றாங்க, ஆனா அந்த தியரியவும் நிரூபிக்க முடியல. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எந்த விஞ்ஞானமும் எந்த அஞ்ஞானமும் தேவனுடைய சிருஷ்டிப்பை நிரூபிக்கவே முடியாது. நம்முடைய பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் தேவனை நிரூபிக்கவும் தேவனை சாட்சியாக நமக்கு கூறவும் முடியுமே தவிர, எந்த விஞ்ஞானி வந்தாலும் தேவனை அவருடைய விஞ்ஞானத்தினால் நிரூபிக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இறுதியாக நாம் ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நாம் நிறைவு செய்வோம். வருங்காலங்கள்ல தொடர்ந்து இந்த ஆதியாகமத்தை நாம் படிக்க போறோம். பலவிதமான காரியங்களை கொண்டு நாம் படிக்கலாம். நிச்சயமா இந்த வகுப்பு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விரும்புகிறேன், நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இப்ப நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எங்களை மிகவும் நேசிக்கிற சிவனுள்ள நல்ல பிதாவே, நமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய காரியத்தை குறித்து நாங்கள் கேட்டோம், படித்தோம், ஆராய்ச்சி செய்கிறோம் சுவாமி. இன்னும் உம்மை குறித்து ஆழமாய் அறிந்து கொள்ளவும் படிக்கவும் உம்மை நீங்க வெளிப்படுத்துங்க சுவாமி, வெளிப்படுத்துங்கப்பா.
அப்பா, உம்மோடு இன்னும் கிட்டி சேர, உம்மோடு இன்னும் நெருங்க, உம்மோடு உறவாட, ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து உம்மோடு பேசினது போல, உம்மோடு உறவாடினது போல, சம்பாஷித்தது போல எங்களையும் மாற்றுங்கப்பா. எங்களையும் மாற்றுங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உமக்கு சாட்சியாக வாழுகிற வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. எல்லா சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் என்று நாங்கள் வாசிக்கிறோம். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். விசேஷமாக இலங்கை தேசத்துல இருக்கிற அந்த திருமலையை இயேசு நாமத்துல நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கஷ்டப்படுகிற அந்த ஜனங்கள் உண்மை நோக்கி கூப்பிடட்டும் சுவாமி. உண்மை நோக்கி கூப்பிடும் போது ஒரு பெரிய விடுதலையை நீங்க கட்டளையிடுங்க சுவாமி. இஸ்ரவேல் ஜனங்க உண்மை நோக்கி இடும்போது அவர்களுடைய எல்லா சிறையிருப்பை நீங்க மாற்றி அவர்களை விடுதலை செய்தது போல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இலங்கை தேசத்துக்காக நாங்க பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இணைந்திருக்கிற ஒவ்வொரு போதகர்களையும் ஆசீர்வதிங்க. ரெவரண்ட் பால் கலைப்பனையாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்யுங்க. அநேகருக்கு ஆலமரமாய் ஐயா இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அடியேனை உங்களுடைய கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, பேசினது நான் அல்ல, நீங்க தான் டாடி. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சுத்திரம் பாஸ்டர். Praise the Lord, Pastor. ஸ்தோத்திரம். Thank you, Pastor. God bless you. சந்திப்போம், Thank you, Pastor. Pastor. Thank you, bro. Thank you. God bless you. God bless you. Thank you.